பிடிஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அப்புறம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பெரிய பெரிய ஹாய்டா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க நம்பர் என்ன, நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகேடா, நம்ம இன்னைக்கு அடிய கொலச்சி சீரீஸோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். ஹெச்எஸ் மிஸ் டோன்ட் பி அடிக்டடா, ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்கடா, எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்து அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஜங்குக் ஜிம்மினை இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் இங்கேருந்து யூஎஸ் போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாரு. கர்க் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே அவர் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே ஜிம்மினை மட்டுமே தேடிட்டுருக்காரு. ஜிம்மினை ஒரு வாட்டியாவது பார்த்துட மாட்டோமா இங்கேருந்து போகிறதுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஜிம்மினை மட்டுமே தேடிட்டுருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜங்குக்கு புரிஞ்சிருது, ஜிம்மின் வரமாட்டான், அவன் வரமாட்டான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அப்படியே டோன் பண்ணி அப்படியே வாக் பண்ணுறாரு. ஜிம்மினை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு, ஜிம்மினை பற்றி மட்டுமே நினச்சிக்கிட்டு, அவர் கூட இருந்த ஹாப்பியான மூமெண்ட்ஸை எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டே அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அழுதுகிட்டே வாக் பண்ணிருக்காரு. தாங்கிட்ட அந்த யாரடா தேடிட்டுருக்க? ஆ, இல்லை மச்சான், இல்லையே, நான் யாரையும் தேடலையே மச்சான். ஏன்டா அப்படி பண்ணுற மச்சான்? போகாதடா, இங்கேயே இருடா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்காரு. இல்லை மச்சான், நான் கிளம்புறேன்டா, இங்கே என்னால் இருக்க முடியாது மச்சான். அவனை பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குடா. தோ அங்கே நின்றுட்டுருக்கானே, செத்த போன மாதிரி நின்றுட்டுருக்கான்டா. அவனை என்னால் ஃபேஸ் பண்ண முடியல மச்சான். சுகாவை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கிளம்புறாரு. அவர் போகும்போது கூட அப்படியே டவுன் பண்ணி, ஜிம்மின்னு ஒரு வாட்டி மட்டும் வந்துட மாட்டானா, அவனை ஒரு வாட்டி பார்த்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் மனசு ஏங்கிட்டுருக்கு. அப்படியே டவுன் பண்ணிட்டு, நீ வரமாட்டல்லடா, நீ தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் அவனை யோசிச்சு பார்க்குறாரு. ஜிமின் ஆஃபீஸெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வாக் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் பக்கத்தில் தான் சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அப்போது ஜங்குக் வந்து ஸ்டாப் பண்ணுறாரு. ஜிமின் அதை பார்த்துட்டு, இப்போ எதுக்கு ஜங்குக் என்கிட்ட வந்த? என்ன தான் விட்டுருன்னு சொன்னேன்ல, ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? நான் தான் நல்லா பண்ணலைன்னு சொல்லிட்டேன்ல ஜங்குக், ஏண்டா? ஏன் நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? இப்போ தான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு நான் வெளியே வந்துட்டுருக்கேன், ஏண்டா என்னை இப்படி கொன்னுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கு என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு கூட அவர் கேட்க இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. ஜிமின் பாட்டுக்கு எதோ பேசிகிட்ருக்காரு. ஜங்குக்கு அவ்வளோ வலிக்குது. ஜங்குக், ஜிமின் ஜிமின் ஒரே நிமிஷம், நான் சொல்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு கேளு. என்ன சொல்ல போகிற? என்ன சொல்ல போகிற? என்னை மன்னிச்சிரு, நான் இதுக்கு மேலே இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்ல போறியா? போதும் ஜங்குக், உன்னை ஒவ்வொரு வாட்டியும் நம்பி 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 என்னால் முடியல ஜங்குக், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போது ஜங்குக் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டேன். சாரிடா, என்னை மன்னிச்சிரு, நான் உன் லவ்க்கு தான் நான் டிசைவே கிடையாதுடா. அப்போவே மச்சான் தேங்க்ஸ் சொன்னான். டேய், அவனை மாதிரியெல்லாம் உன்னால் லவ் பண்ண முடியாதுடா, உன் கேரக்டருக்கு அதுக்கும் செட்டே ஆகாது மச்சான், உன்னெல்லாம் திருத்தவே முடியாது மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்போவே சொன்னான். நான் தான் உன் மேலே இருந்த லவ்வில் என் கண்ணை மறைச்சிருச்சு. எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது, அவன் சொன்னது உண்மைதான் ஜிமன். நான் உன் லவ்க்கெல்லாம் டிசர்வே இல்லைடா. நீ நீ ஒரு பொக்கிஷம் மாதிரி. நான் அது எனக்கு கரெக்டாக அந்த பொக்கிஷத்தை எப்படி பிடிச்சிக்கிறதுன்னு தெரில, விட்டுட்டேன். ஆனால் அண்ணே ஒன்று, திரும்பி உங்ககிட்ட வரமாட்டேன்டா, திரும்பி உங்ககிட்ட வரமாட்டேன், உன்னை டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். உன்னை கடைசியாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு தோணுச்சு, அதனால் மட்டும்தான் வந்தேன். சாரிடா, சாரி, இதுக்கு மேலே லைஃப்பில் நான் வரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டுருக்காரு.
ஜமன் அவருடைய ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அப்படியே ஜங்குக்கை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. நான் நாளைக்கு யூஸ் கிளம்புறேன், அதான் அவகிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இதுக்கு மேலே நான் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்டா. எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல லைஃப், ரொம்ப ஹாப்பியாக வாழு. நான் ஒன்று இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். சாரி அண்ட் தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் நான் பேசுகிறத பொறுமையாக நின்று கேட்டதுக்கு. பாய்டா. அப்புறம் நாளைக்கு நீ ஃப்ரீயாக இருந்தா ஏர்போர்ட்டுக்கு மட்டும் வா. நீ ஃப்ரீயாக இல்லைன்னா வேணாம். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உன்னை பார்க்கணுன்னு தோணுது, அதுக்கு தான் வர சொன்னேன். சாரிடா, என்னை மன்னிச்சிரு. நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன். தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் பண்ணேன். அதான் சொல்கிறல்ல, என்னெல்லாம் மாற்றவே முடியாது ஜிம்மன். நீ எனக்காக வெயிட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. சாரிடா. பாய். அண்ட் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். தெரியல, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வேர்க்குதில்ல. சாரி சாரி. ஓகே ஓகே ஜிம்மன், உன்னை ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாரு. ஜிம்மன் எதுவுமே சொல்லலை, ரொம்ப சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜங்கு ரொம்ப ஸ்லோவாக வந்து ஜிம்மனை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சாரிடா, சாரி குலச்சி, என்னால் திருத்தவே முடியாதுடா. ஆனால் நீ எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. நான் பண்ணுற ஒவ்வொரு தப்பையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. என் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தல்ல. ஆனால் ஒன்றே ஒன்று ஜிம்மன், நல்லா உனக்கு டிசர்வே கிடையாதுடா. நீ ரொம்ப பொக்கிஷம் மாதிரி. அது எனக்கு சரியாக பிடிச்சிக்க தெரில, விட்டுட்டேன். அந்த பொக்கிஷம் என்கிட்ட மறுபடியும் வராதான்னு ஏங்கிட்டுருக்கேன். ஆனால் அது வராதுன்னு தெரியும், அது கிடைக்காதுன்னு தெரியும். தெரிஞ்சும் என்னன்னு தெரில, ஒரு மாதிரி மனசு ஏங்கிட்டுருக்கு. சாரி ஜிம்மன், அண்ட் ஐ லவ் யூ ஜிம்மன், ஐ லவ் யூ. நான் உன்னை மட்டுமே நினச்சிட்ருப்பேன். என்ன உனக்கு மன்னிக்கணும்னு தோணாதில்ல? உனக்கு தோணவே வேணாண்டா, அப்படியே இரு. ஏன்னா என்னால் மாற்றவே முடியாது. நீ மறுபடியும் என்னை மன்னிச்சிட்டேன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் வேணாம். நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் போகிறேன். இதுக்கு மேலே உன் லைஃப் ரொம்ப நான் ஹாப்பியாக இருக்க போகுது. பாய் ஜிம்மன், பாய். குலச்சி, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ குலச்சி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. ஆனால் அதுக்காக நீ என்னை மன்னிக்கணுன்னால நான் கேட்க மாட்டேன். என்னை மன்னிக்கவே மன்னிக்காத, சரியா? ஹாப்பியாரு, பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அவர் திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டுக்கு வாக் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்மன் அப்படியே நின்றுட்டுருக்காரு. அவருக்கு என்ன பேசுறது, என்ன பண்ணுறது, எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. அப்படியே நின்றுட்டுருக்காரு. ஓவர்ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஜிம்மனால் ஜங்குக்கை மன்னிக்கவும் முடியல, ஜங்குக்கை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. இதை தான் ஜங்குக் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே கிளம்புறாரு. ஜங்குக் அப்படியே கிளம்புறாரு. யூஎஸ்க்கும் போயிட்டாரு. அதே கம்பெனியில் போய் அவருடைய ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறாரு. அந்த ப்ராஜெக்ட் ஓகேவும் ஆயிடுது. அந்த ப்ராஜெக்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தயாங், மெக், சைனீஸ், ஜாக்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்றாரு. எல்லாருமே அங்கே போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே ஒன்றா யூஎஸில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் நல்லாவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்படியே தான் டேஸஸ் போகுது. இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாண்டா. ஜங்குக் ஒரு நியூ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவர் ஆசைப்பட்ட மாதிரியே நம்பர் 1 பொசிஷனில் இருக்கார். ஜங்குக்கோட கேரக்டர் அப்படியே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிருச்சு. முதல்லாம் அவ்வளோ ஜாலியாக, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவ்வளோ ஹாப்பியாக சுற்றிக்கிட்டு இருந்தார். இப்போது ஜங்குக் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டாரு. கொஞ்சம் கூட சிரிக்கிறது கிடையாது.
ஆஃபீஸில் எல்லாத்துக்கிட்டேயும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவார். எதுக்காக கோவப்படுறோன்னே தெரியாமல் கோவப்படுவார். அவர் எப்பயுமே ஒர்க் பண்ணிட்டே இருப்பார். அவரை கொஞ்சம் கூட ஃப்ரீயாக வச்சுக்கவே மாட்டார். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கூட ஜிம்மன் பற்றி தாட் வரும். அதனாலேயே ஜங்குக்கு எவ்வளோக்கு அவரை பிஸியாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு பிஸியாக வச்சுப்பார். இப்படியே தான் டேஸஸ் போகுது. ஜங்குக் அவருடைய ஆஃபீஸில் அவருடைய கேபினில் ஒரு பர்சனை போட்டு கண்ணா பின்னான்னு கத்துன்னு கத்திட்டு இருக்காரு. அந்த ஆஃபீஸ் ஃபைலை அப்படியே தூக்கி அவன் மூஞ்சில் விட்டு எரிஞ்சிட்டு, என்ன நினச்சிட்ருக்க, நீ என்ன ஒர்க் பண்ணுறக்க, நான் என்ன உனக்கு ஒர்க் கொடுத்தேன், நீ என்ன பண்ணி வச்சுருக்க, இதை பாரு, இங்கே வேலை செய்கிறதா இருந்தால் வேலை செய், இல்லை பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு கிளம்பி போயிட்டே இரு, தேவையில்லாமல் என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. சே, இந்த ஆஃபீஸில் நான் ஒரு ஒர்க் சொன்னால் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு வந்து கொடுத்துட்ருக்கீங்க. எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணிகிட்ருக்க, இது கூட தெரியாதா, ஒரு சின்ன மிஸ்டேக் கூட உன்னால் சரி பண்ணி கொண்டு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திகிட்ருக்காரு. அந்த இடத்துக்கு தயங்க வர்றாரு. டேய் எதுக்குடா இப்படி கத்திகிட்ருக்க, பின்ன என்ன மச்சான் பாடுறா எப்படி பண்ணி வச்சுருக்கான்னு, நான் இது எப்பட்றா சென்ட் பண்ணுறது, என்னை பார்த்து என்ன கேள்வி கேட்பான் தெரியுமா, இதை நான் சென்ட் பண்ணேன்னா. சாரி சார். சாரி, நீ இதை பாரு, என்ன பண்ணுவியோ எது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, வித்தின் ½ an ஹவரில் இந்த ஃபைல் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி என் கேபினுக்கு வந்தே ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கத்துறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே கிடந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு அவன் அப்படியே வெளியே போகிறான். இப்போ தாங்க வந்துட்டு, எதுக்குடா அப்படி கத்திகிட்ருக்க, பின்ன என்ன மச்சான், ஒரு சின்ன ஒர்க்கோட கரெக்டாக பண்ண மாட்டேங்கிறானுங்க, எல்லாத்தையும் நானே சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திகிட்ருக்காரு. டேய் போதுண்டா, டென்ஷன் ஆகாதுடா. சரி, அம்மா கால் பண்ணாங்களாம், ஏன் எடுக்கலை? அம்மாவா? அம்மா எப்போ கால் பண்ணாங்க? தெரிலடா மச்சான், நான் ஒர்க்கு பிஸியில் இருந்தேன், அதிகமாக ஒர்க்கு பண்ணிட்டு இருந்தேன்னா அதனால் நான் சரியாக கவனிக்கல. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, சார் வாங்க, என்னாச்சு, அந்த ஃபைல் சென்ட் பண்ண சொன்னேன், சென்ட் பண்ணிட்டியா? சார் அதில் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? நான் எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிட்டு தானே சைன் பண்ணி கொடுத்தேன். சார் நீங்கள் சைன் பண்ணதில் தான் பிரச்சனை. நான் சைன் பண்ணதில் பிரச்சனையா? என்ன பிரச்சனை, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வாங்குறாரு. அதை தேங்க் வாங்கி பார்த்துட்டு, என்னடா அது, என்னடா என்ன சொல்கிற, என்னாச்சு, நான் கரெக்டாக தானே சைன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீ கரெக்டான இடத்துல தான் மச்சான் சைன் பண்ணியிருக்க, ஆனால் நேமை தப்பாக சைன் பண்ணியிருக்க. என்னடா சொல்கிற, லூசு மாதிரி வளரிட்டுருக்க, இங்கே கூட இது இது நான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே அந்த ஃபைலை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு. இந்நேரம் வரைக்கும் காய்ச்சி பூச்சின்னு கத்திக்கிட்டு இருந்தவர் இப்போ அப்படியே சைலண்ட் ஆகி அவர் ஐஸ் ஃபுல்லாக டீயர்ஸோட அந்த ஃபைலோட அந்த சிக்னேச்சர் மட்டுமே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காரு. இப்போது தயாங், நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அப்படியே வெளியே போகிறாரு. என்னடா அது, என்ன நினச்சிட்ருக்க நீ, இது எவ்வளோ கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தெரியுமா, அவ்வளோ ஈஸியாக அதில் சைன் பண்ணி வச்சுருக்க, என்னது இது? மச்சான் அது வந்து நான் ஒழுங்காக தான்டா சைன் பண்ணேன், அது எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு எனக்கு தெரிலடா. எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னு தெரிலையா? டேய், உன் மனசு இங்கே இருந்தால் தானடா, உன் மனசு வேற ஒரு பக்கம் அலப்பாஞ்சிட்ருக்கேன், அப்புறம் எப்படி இங்கே சைன் பண்ண முடியும்? மச்சான் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, நான் எதை பற்றி யோசிக்கலடா, நான் இதை பற்றி மட்டும்தான்டா யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன, இதை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருந்தியா? அப்புறம் எப்படி ஜிமன் சைன் பண்ணி வச்சுருக்க? உன் மனசுக்குள்ளே அந்த ஆசையெல்லாம் இல்லாமலாம் ஜிமன் சைன் பண்ணி வச்சுருக்க? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் மச்சான், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பாட்டு கத்திகிட்ருக்காரு. நான் நான் கிளம்புறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. அவர் அப்படியே வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. பின்னாடியே தேங்க் கத்திக்கிட்டே வந்துட்டுருக்காரு. இப்போது ஜங்கு ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஆஃபீஸோட டெரஸ் தான் போகிறாரு. டெரஸ் போயிட்டு நின்றுட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காரு. என்னடா, என்ன ஓடி வந்துட்ட? நான் கேட்ட கேள்விக்கு நீ என்ன உன் பதில் சொல்லவே இல்லையே. அவனை மறந்துட்டேன்னு சொல்கிற, ஆனால் நீ மறந்த மாதிரி தெரியலையே மச்சான். அவனை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருக்க. இப்போ எவ்வளோ கோடி ரூபா ப்ராஜெக்ட் தெரியுமா, அதில் போய் ஜிமன் சைன் பண்ணி வச்சுருக்க. என்னடா இது, என்னடா பண்ணிருக்க நீ? இல்லை மச்சான், நான் அவனை மறந்துட்டேன் மச்சான்.
என்ன மறந்துட்டியா? டேய், மறந்துட்டேன்னு சொல்லிட்டு உன் லிப்ஸ் மட்டும்தான்டா சொல்லுது, உன் கண்ணு சொல்லலை, உன் மனசு சொல்லலை. பாரு எப்படி அழுதுட்ருக்கான்னு. இந்த டிஎஸ் எதுக்கு மச்சான் தேவையில்லாமல் வந்துட்டுருக்கு? நீ அவனை பற்றி யோசிக்காமல் வருதா, இல்லை அவனை பற்றி நினைக்காம வருதா? அவன் மேலே இந்த லவ் மேலே வருது மச்சான். நீ எல்லாம் அவனை மறக்க முடியாது மச்சான். நீ எல்லாம் மறக்கவும் முடியாது, அவனை பற்றி யோசிக்காமல் இருக்கவும் முடியாது உன்னால். நீ எங்கே தான் எங்கெங்கேயோ ஓடினாலும் ஆனால் அவனை பற்றி ஞாபகம் மட்டும் நான் மனசுக்குள்ளேருந்து அழிக்கவே முடியாது மச்சான். ஆமாண்டா, ஆமாம், நான் இப்போயும் அவனை தான் நினச்சிட்ருக்கேன், இப்போயும் அவனை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன். போதுமா போதுமா உனக்கு? ஆனால் ஒன்று மச்சான், அவனை மறந்துடுவேன் மச்சான், அவனை மறந்துடுவேன் சீக்கிரமா. எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நான் அவனை மறந்துடுவேன். என்ன மச்சான் சொல்கிற? மறந்துடுவியா? டேய், அவனை பற்றி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் இருக்க மாட்டேங்கிற, அவனை நீ மறக்க போறியா? டேய், நான் அவனை மறந்துடுவேன்டா. சும்மா காமெடி பண்ணிருக்காத மச்சான். நானும் கூட இருந்து பார்த்துட்டு தானே இருக்கேன். இந்த 2 வருஷமாக நீ படுற கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். சரி, நீ நிம்மதியாக தூங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? எதுக்காக இப்படி ஓடிட்டுருக்க? எனக்கு தெரில மச்சான், நீ ஏன் இப்படி ஓடுறன்னு தெரில. சத்தியமாக எனக்கு புரியல. உன்னையே நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறன்னு எனக்கு புரியலை மச்சான். ஆமாம், நீ ஏன் உன்னை இவ்வளோ பிஸியாக வச்சுக்கிற? நான் சொல்லட்டாடா? அப்போவாச்சும் நீ அவனை மறந்துடுவியான்னு சொல்லிட்டு தான் உன்னை அவ்வளோ பிஸியாக வச்சுக்கிற. ஆனால் உன்னால் மறக்க முடிஞ்சுதா? இல்லை, இப்போ கூட நினச்சிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட நீ இந்த டெரஸ்க்கு வந்தது அவனை பற்றி யோசிக்க முடியாமல், அவனை மறக்கவும் முடியாமல் தவிச்சிட்டு இங்கே வந்துட்டு நின்றுட்டுருக்க. இவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு. மச்சான், நான் அவனை மறந்துடுவேன் மச்சான், மறந்து தான் ஆகணும் மச்சான். உன்னால் மறக்க முடியாது மச்சான், உன்னால் மறக்கவும் முடியாது, அவனை பற்றி யோசிக்காமல் உன்னால் இருக்கவும் முடியாது. ஆமாண்டா, என்னால் முடியாது தான். என்னால் அவனை பற்றி யோசிக்காமல் இருக்க முடியாது தான். நான் இல்லைன்னு சொல்லலை, என்னால் முடியல மச்சான். நான் அவன் கூட வாழ்ந்துட்டேன்டா. அவள் தான் என் பொண்டாட்டி, அவள் தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு அவன் கூட ஒரு அழகான லைஃப்பையே வாழ்ந்துட்டேன் மச்சான். திடீர்னு அவன் என் லைஃப்பில் இல்லை, இதுக்கு மேலே வரமாட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஏன்டா அவனை பற்றி யோசிக்கணும்? ஏன்டா என் மனசு இப்படி என்னை கொன்னுட்ருக்கு? நான் அவனை பற்றி யோசிக்கக்கூடாது, அவனை பற்றி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கும் போது மட்டும்தான்டா அவனை பற்றி தாட் அதிகமாக வருது. என்னால் முடியல மச்சான். நானும் ஓடிட்டே இருக்கேன். ஓடி போய் எங்கே திரும்பி பார்த்தாலும் அவன் மட்டும்தான்டா தெரியுறான். அவன் கூட இருந்த அந்த அழகான மூமெண்ட் மட்டும்தான்டா என்கிட்ட இருக்கு. அதையும் மறந்துருன்னா என்னால் முடியல மச்சான். என்னால் அவனை மறக்க முடியாது தான். ஆனால் அதுக்கு ட்ரை பண்ணலாம்ல. என்ன ட்ரை பண்ண போறியா? டேய், இந்த 2 இயர்ஸாக ட்ரை பண்ணது தான் இப்போ ட்ரை பண்ண போறியா? அது சரி, அவன் அண்ணா சுகாவுக்கு மேரேஜா? என்ன அவனுக்கா? யார் இது? ஏய், தெரியாத மாதிரி நடிக்காதடா. நீ தானே போய் சுகாவை பற்றியும் வயனை பற்றியும் நீ தானே ஜிமினோட அப்பா கிட்ட போய் பேசின. அப்புறம் என்ன எதுவுமே தெரியாத மாதிரி பேசிகிட்ருக்க? நான் எப்படா போய் பேசினேன்? வாயை மூடு. நீ தான் போய் பேசினேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. இப்போ ஏதோ தெரியாத மாதிரியே கேட்டுட்ருக்கா? இல்லைடா, என்னால் தானே அவன் லைஃப் போச்சு. அதனால தான் என்னால் அவனை அப்படி பார்க்கவே முடியல மச்சான். அதனால தான் நான் போய் பேசினேன். அன்னைக்கு அவரை ஒத்துக்கவே மாட்டேன்னாருடா. எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரில மச்சான். நீ தானே பேசின, அப்போ உனக்கு தானே தெரியும். என்ன சொன்னார்? அவர் எதுவும் சொல்லலையே. எதுவும் சொல்லலை? அப்படியே மச்சான் உன் கண்ணு கலங்குது. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லு. அவர் என்ன சொன்னார்? என் பையனை டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படி டிஸ்டர்ப் பண்ணேன்னா சுகாவுக்கும் எனக்கும் மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொன்னார். அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னியா? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்கு கூட சிக்ஸ்லேயே பழையன்னு ஒரு அறை கொடுக்குறாரு. இதை மெக் பார்த்துட்டு, டேய் இதுக்கிட்ட அவன் அடிக்கிற, வாயை மூடுங்களா, என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் தெரியுமா? ஜிமினோட அப்பா கிட்ட இதுக்கு மேலே நான் ஜிமினை பார்க்க மாட்டேன், அவனை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்க மாட்டேன்,
அவனை நான் மறந்துடுறேன், ஷிகாக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணிங்க வைங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்கான். இவனெல்லாம் நான் என்னடா பண்ணுறது? என்னை வேறு என்ன மச்சான் பண்ண சொல்கிற? என்னை வேறு என்ன பண்ண சொல்கிற? என்னெல்லாம் அவனை அப்படி பார்க்க முடியல மச்சான். சுமந்தா என்கிட்ட சொல்லிட்டான்ல, என்னை மறந்துடு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு. அதான் மச்சான் நான் பண்ணியிருக்கேன். ஜிம்மனெல்லாம் இந்நேரம் என்னை மறந்துருப்பான்டா. ஏன்னா 2 இயர்ஸ் ஆகுது. அவன் இன்னுமா என்னை பற்றி யோசிச்சுட்டு என்னை பற்றி நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க போகிறான். அதான் நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அதுக்கு மேலே ஜிம்மினா வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். ஷுகாவுக்கும் எனக்கு மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். அதான் அவருக்கு ஒத்துக்கிட்டாரு போல். அதான் மேரேஜ்க்கு கூப்பிட்ருக்காங்க. மேரேஜுக்கு போனோமா வந்தம்மான் இருக்கணும் மச்சான், அவ்வளோதான். அதுவும் மேரேஜுக்கு போகணுமான்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்க ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவ்வளோ கோவம் வருது. ஏன்டா அப்படி பண்ணியிருக்க? ஏண்டா டேய், உன்னாலேயே இன்னும் அவனை மறக்க முடியல, ஜிம்மன் மட்டும் இப்படி உன்னை மறந்துருப்பான்னு அவ்வளோ ஈஸியாக சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கேட்குறாரு. இல்லை மச்சான், அவன் தான் அன்றைக்கி சொன்னான்ல, நான் எப்படியாவது உன்னை மறந்துடுவேன், நீ எனக்கு செட்டே ஆக மாட்டேன், உன்னை போய் லவ் பண்ண பார்த்தியா, என்ன சொல்லணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான்ல. அவன்லாம் மறந்துருப்பான் மச்சான், நான் மட்டும்தான் அவனை இன்னும் நினச்சிட்டு இருக்கேன் போல். என்ன சொன்ன? இப்போ நீ என்ன சொன்ன? அது நான் ஒன்றும் சொல்ல மச்சான். சரி, இன்னைக்கு இந்த ஃபைலெல்லாம் சைன் பண்ணணுமே, ஏன் எல்லாம் சைன் பண்ணாமல் வச்சுருக்க? டேய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நீ இப்போ என்ன சொன்ன? இன்னும் நீ அவனை நினச்சிட்டு தானே இருக்க? அது எனக்கு நல்லாவே தெரியும் மச்சான். ஏண்டா அப்படி பண்ணிக்கிற மச்சான்? இதெல்லாம் மறந்துட்டு வேலையை பாருங்களேன்டா. ஏண்டா அப்படி பண்ணிருக்க? நீங்கள் நடக்காத ஒன்றுக்கு நீங்கள் ஆசைப்பட்டுட்ருக்கீங்க. விட்டுருங்கடா. இதுக்கு மேலே லைஃப்பில் ஜிம்மன் இல்லை, அவ்வளோதான். தேவையில்லாமல் எதுவும் பேசிகிட்டு இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்படியே தான் டேஸஸ் போகுது. ஜங்குக்கோட அம்மா கால் பண்ணுறாங்க. என்னடா கிளம்பிட்டியா இல்லையா? கிளம்பிட்டேம்மா, அந்தவே வந்துட்டுருக்கேன். சரி சீக்கிரம் வாடா. வரேம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் காலை கட் பண்ணிட்டு இன்னும் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காரு. உள்ள வராரு ஜங்குக். எதை பற்றியோ யோசிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ தேங் வந்துட்டு, டேய் என்னடா? ஏண்டா என்ன ஆச்சுடா? நாளைக்கு உன் அண்ணனோட மேரேஜ்டா. இன்னும் நீங்கள் உட்காந்துட்டு என்னடா பண்ணிகிட்ருக்க? இல்லை மச்சான், போகணுமான்னு தோணிகிட்ருக்கு. ஏன் அப்படி தோணுது? அது வந்து போனால் ஜிம்மினை பார்க்கணும். இல்லை, நீ என்ன அவனை மறக்கலல்ல? அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. அப்படி என்ன அவன் கண்ணு கலங்குது? போனால் ஜிம்மினை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் உட்காந்துட்ருக்க. எந்திரி. எதுக்குடா? இப்போ தான் எனக்கு அம்மா கால் பண்ணாங்க. நீ எப்படியும் வரமாட்டேன்னு அம்மாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால தான் எனக்கு கால் பண்ணாங்க. வா போகலாம். இல்லை மச்சான், நான் வரலடா, என்னை இப்படியே விட்டுருங்கடா. நான் இப்படியே தனியாக இருந்துட்டு போகிறேன்டா. ஏன்டா என்னை இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேங்க? ஜங்குக், ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? இப்படி பயந்து ஓடினா எல்லாம் சரியாக போயிடுமா? இல்லை மச்சான், நான் ஜிம்மினோட அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்டா. அது நல்லா இருக்காது மச்சான். நான் அங்கே போய் நின்னா அதுக்குன்ட்டு உன் அண்ணன் கல்யாணத்துக்கு கூட உன்னால் வர முடியாதாடா? அப்படி என்னடா உனக்கு ஈகோவா மச்சான்? என்னை பார்த்தா ஈகோ மாதிரி இருக்கா? வலிக்குது மச்சான். நான் அந்த ஆள்கிட்ட அன்றைக்கி ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி சொன்னதுலேருந்து அவனை பற்றி மட்டும்தான்டா யோசிச்சுட்டே இருக்கேன். எங்கே அவனை பார்த்துட்டேன்னா மறுபடியும் லவ் யூ கொள்ளச்சின்னு சொல்லிடணும்னு பயமாக இருக்கு மச்சான். அதான் மச்சான், நான் இப்படி இருந்துட்டு போகிறேனே, என்னை விட்டுருங்களேன்டா. இன்னும் எத்தனை நாளைக்குடா பயந்து ஓடிட்டே இருப்பேன்? இப்படி ஓடிட்டே இருந்தா சரியா போயிடுமா? இல்லை நீ ஜிம்மன் மேலே வச்ச அந்த லவ் மட்டும் தான் குறைஞ்சிருமா என்ன? உனக்கு ஒன்று தெரியுமா? நீ உன்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிற, ஆனாலுமே நீ ஜிம்மினை பற்றி ஒரு செகண்ட் யோசிக்கலன்னு சொல்லு. அது வந்து இல்லை, எனக்கு இப்போவே தெரியுது மச்சான். எனக்கு நல்லா புரியுது நீ இன்னும் ஜிம்மினை லவ் பண்ணுறதா இருக்கேன்னு சொல்லிட்டு. உன்னாலேயே அவனை மறக்க முடியலனா அவன் மட்டும் எப்படி அவனை மறந்துருப்பான்? மச்சான், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க.
நான் வரலன்னா என்னை விட்டுருங்கடாடா, நீ வர அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போடுறாரு. ஜங்குக் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இல்லை மச்சான், நான் வரலடா, என்னை விட்டுருங்கடா. டேய், நீ வானா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் ஜங்குக்கை பிடிச்சி இழுத்துட்டே போகிறாரு. இப்போது அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணா ஜங்குக்கோட வீட்டை தான் காமிக்கிறோம். ஜங்குக்கோட வீட்டில் அவ்வளோ பேர் அவ்வளோ அழகாக எல்லோரும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. அந்த வீடே அவ்வளோ பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கங்கே ஃப்ளவர்ஸ், அங்கங்கே லைட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது ஒரு கார் அப்படியே ஸ்லோவாக உள்ளே என்ட்ரு ஆகுது. ஜங்குக் அப்படியே அவருடைய ஐஸ் ஆப்போசிட் சைடு தான் போகுது. இதை டேங் பார்த்துட்டு, என்ன மச்சான் யாரை தேடுற? இல்லை மச்சான், யாரையும் தேடுறே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காரை விட்டு அப்படியே இறங்குறாரு ஜங்குக். இறங்கின உடனே ஜங்குக்கோட அம்மா ஜங்குக்கு வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா? என்னடா இப்படி அழைச்சிட்ட, சாப்பிட்றியா இல்லையா? அம்மா நான் நல்லா இருக்கேம்மா. சரி, எங்கே சுகா? அவன் ரூமில் இருக்கான். சரி, நீ போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் பேசிக்கலாம், சரியா? வாங்க தயாம், வாங்கடா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா ஆண்டி. சரி ஆண்டி, ரொம்ப டயர்டாக இருக்குது, நாங்கள் போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு எது வந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே ரூமுக்கு போகிறாங்க. ஜங்குக்கோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அவருடைய ரூம் ஃபுல்லாக அங்கங்கே ஜிமினோட ஃபோட்டோஸ் தான் ஒட்டி வச்சுருக்காரு. இது ஜங்குக் பார்த்துட்டு ஒரு குட்டி ஸ்மைல், அவர் கண்ணிலேருந்து அப்படியே டிஎஸ் கீழே ட்ராப் அவுட் ஆகுது. அவருக்கு பழசெல்லாம் அப்படியே ஞாபகம் வருது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு, ஜிமின் கூட எவ்வளோ ஹாப்பியாக இருந்தார். ஒரு குட்டி குட்டி மூமெண்ட் கூட ஜிமின் கூட இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே அப்படி அவருடைய பேகை கொண்டு போய் அந்த பெட்டில் வச்சுட்டு ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம சுகா வர்றாரு. சுகா வந்த வேகத்தில் ஜங்குக்கோட சீக்ஸ்லேயே பளீர்னு ஒரு அறை கொடுக்குறாரு. ஜங்குக், சுகா என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்னடா பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? நான் கேட்டேனா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் கேட்டேனா உங்ககிட்ட? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏய், என்ன சொல்கிற? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ஒன்றும் பண்ணலையா? ஒன்றும் பண்ணாமலா இப்படி வந்து உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கண்ணா பின்னான்னு கத்துறாரு. டேய், இப்போ நீ ஹாப்பியாக இருக்கல்ல, அது எனக்கு போதும், சரியா? போய் ரெஸ்ட் எடு. காலையில் மேரேஜ். இப்போ நீ வந்து என்கிட்ட கத்திகிட்ருக்க, போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சுகா கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அவர்கிட்ட அப்படி சொன்ன? யார் சொன்னாங்க உனக்கு ஃபஸ்ட்டு? யார் சொல்லணும்டா? யார் சொன்னாங்க? தேங்க்ஸ் சொன்னானா? டேய் விடுடா, பார்த்துக்கலாம். நீ ஹாப்பியாக இருக்கல்ல, எனக்கு அது போதும். எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியோடையே இருந்ததுடா. என்னால் உன் லைஃபையும் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. இப்போ தானே அந்த கில்ட்னஸ் எனக்கு சுத்தமாக இல்லை. நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. சுகா அப்படியே அவ்வளோ டைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு, ஏண்டா அப்படி பண்ண? டேய், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், சரியா? போய் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு. நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லாம், சரியா? சரிடா, தேங்க்ஸ்டா. என்ன கேட்கல? தேங்க்ஸ்டா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்லிவிட்டு அப்படியே டோன் பண்ணி ஒரு குட்டி ஃபேக் ஸ்மைல் பண்ணிட்டு ஜங்குக் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ரூமில் உட்காந்துட்ருக்காரு. இப்போது ஜங்குக் அவர் அறியாமலே அப்படியே அந்த விண்டோ கிட்டே போய் நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த விண்டோ கிட்டே நின்றுட்டு அப்படியே ஜிமினோட ரூமை தான் தேன் பண்ணி பார்க்குறாரு. ஜிமினோட ரூமில் பார்த்துட்டு, ஜிமன் நல்லா இருக்கியா? எப்படிடா இருக்கா? உன்னை பார்த்து 2 இயர்ஸ் ஆகுது. உன்னை பார்க்கணுன்னு தோணுது. ஆனால் உன்னை பார்த்தேன்னா எங்கே உன்னை ஹக் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஜிமன் சொல்லிடணும்னு பயமாக இருக்குடா. இது ஒரே காரணத்துக்காக தானே நான் இங்கே வராமல் இருந்தேன். ஜிமன், என்னை மறந்துட்டியா ஜிமன்? என்னை மறந்துட்டு
புது லைஃப்குள்ளே போயிருப்பல்ல. ஆனால் என்னால் மட்டும் முடியல ஜிம்மன். இன்னமும் ஒன்று நினச்சிட்ருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியான்னு தோணுது ஜிம்மன். மறுபடியும் எனக்கு ஒரே சான்ஸ் கூட. தப்பே பண்ண மாட்டேன்டா. நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன்டா. நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியல ஜிம்மன். இந்த 2 இயர்ஸ் என்னை நான் எவ்வளோ பிஸியாக வச்சுக்கிறேன். ஆனால் ஒரு செகண்டாவது உன்னை பற்றி யோசிக்க வச்சுருதுடா. உன்னை பற்றி யோசிச்சாவே நீ அன்றைக்கி என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னது மட்டும்தானே ஞாபகம் வருது. என்னை விட்டுரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு, டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொன்னல. அந்த ஒரே காரணத்துக்காக தான்டா இவ்வளோ நாள் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இதுக்கு மேலே என்னால் முடியல ஜிம்மன். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. இப்போ மட்டும் நீ என் கண்ணு முன்னாடி இருந்தேன்னா நான் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது. ஆனால் இதெல்லாம் பண்ணா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும். நீ ஹாப்பியாக இருக்கல ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அந்த விண்டோ கிட்ட உட்காந்துக்கிட்டு அப்படியே ஜிம்மனோட ரூமை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. அவர் அறியாமலே அவர் கண்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிஎஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகுது. இந்த 2 இயர்ஸாக ஜிம்மனை பற்றி யோசிக்காத ஒரு நிமிஷம் கூட இருக்காது. ஜிம்மனை பற்றி யோசிச்சுட்டே இருப்பார். இந்த 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படி தான் ஜிம்மன் கூட இருந்த அவ்வளோ அழகான ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஜங்குக் யோசித்து பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. ஜங்குக் யாருக்குமே தெரியாமல் திருட்டுத்தனமாக ஜிம்மனை பார்க்குறதுக்காக ஜிம்மனோட வீட்டுக்கு சிகரேறி குதிச்சு பைப்பை பிடிச்சி ஏறி ஜிம்மனோட ரூம்க்கெல்லாம் போயிருப்பார். அந்த குட்டி குட்டி அழகான மூமெண்ட்ஸ் எல்லாமே ஜிம்மனோட அந்த க்யூட்டான ஸ்மைல், ஜிம்மன் பண்ணுற அந்த குட்டி குட்டி ஆக்டிவிட்டி, இது எல்லாமே ஜங்குக்கோட ஃபேஸ்க்கு முன்னாடி ஒரு செகண்ட் அப்படியே வந்துட்டு போகுது. ஜங்குக் அப்படியே அந்த விண்டோ கிட்ட உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துக்கிட்டே ஜிம்மனோட ரூமை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு அந்த அழகான மூமெண்ட்ஸ் எல்லாமே அவர் மைண்ட்